சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஷாலோட முடிவு பல்வேறு தகவல்கள் நாங்கள் எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டோம். ஆனால் இன்னைக்கு விஷால் வந்து திரும்பவும் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மதகராஜா ஃபர்ஸ்ட் வெற்றி அவருக்கு 2025 வந்திருக்கு. இறைவனுக்கும் இவரை நேசிக்கிற அத்தனை மக்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். மீனஸ் நீங்க தான் சொல்லுமா? இந்த வெற்றி தொடரணும். 26, 27, 27, 27 இப்போ நான் ஸ்டாப் இவங்க ஜேர்னலிஸ்டாக நினச்சி பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஜேர்னலிஸ்ட் கிடையாது, என்னோட நண்பர்கள் 19 வருஷமா. ஸோ இவங்க சந்தோஷப்பட்டால் எனக்கு அதை விட சந்தோஷம் எதுவும் இல்லை. மக்கள் சந்தோஷப்பட்டால் அதை விட சந்தோஷம் எதுவும் இல்லை. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பக்கபலமாக 19 வருஷம் நடிகனுக்கு ரூபம் கொடுத்த இந்த உண்மையான ஜேர்னலிஸ்ட்ன்ற பேரில் வந்து நிறைய பேர் உள்ளே வராங்க. ஆனால் உண்மையான ஜேர்னலிஸ்ட் வந்து இவங்க தான் 19 இயர்ஸாக அவங்க பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மதகஜராஜா வந்து இவ்வளோ மேசிவ் ஹிட். அதாவது இந்தியன் சினிமாவில் வரலாறுலேயே வந்து ஒரு 12 வருஷம் கழிச்சு இவ்வளோ பெரிய கலெக்ஷனோட இவ்வளோ பெரிய வரவேற்பு வந்தது வந்து எந்த படமும் இது ஒரு சரித்திரம்னு சொல்லுவேன். இது கடவுளோட நான் எங்கிட்டயோ ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லுவேன். சுந்தர் சாரும் அதே தான் பேசிகிட்டு இருக்கோம். எங்கிட்டயோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம் சார். அந்த புண்ணியம் தான் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சிருக்கு. அதுவும் 9 நாள் லீவோட. ஸோ வந்து கோலாகலமாக வந்து ரிப்பீட் ஆடியன்ஸு ப்ளஸ் ஒரு இசை துறையில் வந்து ஒரு புது கர்நாடிக் சிங்கர் கொண்டு வந்து விஜய் ஆண்டனிக்கு வந்து ரொம்ப நன்றி. மைடியர் லெவல் வந்து இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் 12 வருஷம் கழிச்சுன்னா அதுவும் ஒரு பெரிய வரலாறு. ஸோ இட்ஸ் அன்பிலியபிள். தேங்க்யூ ஸோ மச் மீடியா, தேங்க்யூ ஸோ மச் மை லவ்லி ஆடியன்ஸ், ஃபேன்ஸ் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது நான் வாழ்நாள் கூட மறக்க மாட்டேன். நான் சண்டை கொடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இந்த 12 வருஷம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் நானும் சொந்த சார் மனவேதனையோட அப்படின்றது கடவுளாக பார்த்து ஒரு நல்ல தேதி குறித்து கொடுத்தது வந்து அதான் எல்லாத்தையும் எல்லா கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த அறிகுறி. ஸோ தொடர்ந்து அடுத்து 31 தெலுங்கு ரிலீஸ் ஆகுது, அப்புறம் 6ஆம் தேதி ஹிந்தியில் ரிலீஸ் ஆகுது. ஸோ லெட் த ஜேர்னி கண்டினியூ. ஸோ பேனேஜர் நடிகராக விஷால் ஆகிறாரு. எங்கள் சைடில் ரெண்டு கொஸ்டின் இருக்கு. எங்கள் சைடில் 2025 அவங்க மேரேஜ் இருக்கா, 2026 மேரேஜ் இருக்கா, அப்புறம் மதகஜராஜில் 2 ஹீரோயினா உங்களுக்கு வந்து பிடிச்சதையா? இந்த ரெண்டும் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அப்படியே கிளம்பிடுவோம். 3 ஹீரோயினா? சொல்லுங்கள். சதா நான் ஏன்னா நீங்கள் வரும்னு எதிர்பார்ப்பீங்க எனக்கு தெரியும். அஞ்சலின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. ஸோ அதனால சதா. ஸோ ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கேள்விக்கு வரல பதில். கல்யாணம் வந்து இதோ என்னோட மண்டபம் சார் இருக்கார், காஷ்மீர் ராஜா சார். மண்டபம் முடிச்சாரு. அவர் முடிச்சு முகூர்த்தம் வந்து ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன் கார்த்திகிட்ட. ராஜா சார் வந்து அவர் மனசு வச்சாருன்னா 4 மாதத்துல முடிச்சிட்டாருன்னா நீங்கள் பட்டு போடுவேன், பட்டு வேஷ்டி பட்டு சட்டையோட என்னை வந்து நீங்களே பொண்ணு பார்த்து நான் இந்த வருஷம் நடந்ததுன்னா அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் தெர் இஸ் டைம் ஃபார் எவ்ரிதிங். மேரேஜ் இஸ் நாட் அ ஜோக். ஸோ சும்மா வாக்கு கொடுத்துட்டேன், வாய்ட்டா கௌரி வாக்கு கொடுத்துட்டேன் அப்படியெல்லாம் இல்லை. என்னோட கனவு இந்த பில்டிங் வந்து ஒரு 3500 ரூம் நல்லா இருக்கணும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராப்ளி ஸோ அது ரெடி. இந்த இசை வெளியீட்டுக்கு அப்புறம் உங்களை நிறைய பேர் இதெல்லாம் வழிபட்டுருக்காங்க, நிறைய பேர் ப்ரேயர் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வேண்டியிருக்காங்க சொல்ல விஷயோட ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படிங்க. ஸோ அந்த ரசிகர்களுக்காக உங்களோட வேண்டிய மக்களுக்காக 2 வார்த்தை. இல்லை பெரிய விஷயம். நான் இந்த விஷயம் வந்து நடந்தது வந்து எனக்கு உலகம் முழுக்க என்னை நேசிக்கிறவங்க, நேசிக்காதவங்க நேசிக்கிறவங்க, பிடிக்காதவங்க பிடிச்சவங்க, நடித்தவங்க நடிக்காதவங்க, அந்த மாதிரி உலகம் முழுக்க வந்து எத்தனை பேர் என்னை வந்து என் ஹெல்த்தை பற்றி கேர் பண்ணி கெட் பேக் ஆன் யூர் ஃபீட், கெட் வெல் சூன், டேக் கேர் ஆஃப் ஹெல்த். சில பேர் வருத்தப்பட்டாங்க, சில பேர் அழுந்தாங்க. சம்மந்தமே இல்லாமல் எனக்கு யாருமே தெரியாது. நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஸோ ஒரே வீடியோவில் வந்து நான் அத்தனை பேர்கிட்ட போய் நான் கேட்டிருந்தேன்னா இன்னொரு 50 வருஷம் இருக்கும். ஆனால் ஒரே வீடியோவில் வந்து அன்றைக்கி டாக்டர் வந்து போகக்கூடாதுன்னு சொன்னார். உன்னால் முடியாது, நீங்கள் மயங்கி விழுந்துருவேன், ஏசி 103 ஜுரம் இருக்குது, ஏசியில் வந்து உன்னால் வந்து கண்டிப்பாக நீ ஸ்டேஜில் வாங்க மயங்கில், தயவு செஞ்சு போகாது. ஹரியும் சொன்னாப்புல வேணாண்ணே பரவாயில்ல நான் சொல்லிக்கிறேன். ஆனால் எனக்கு என்னென்னா 12 வருஷம் கழிச்சு ஒரு படம் வருது. எனக்கு கண்ணாடி முன்னாடி எனக்கு சுந்தர் சார் முகம் தான் தெரிஞ்சது.
நாங்கள் 2 பேர் அதான் சொன்னேன்ல, படம் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இந்த ஈவெண்ட் நடக்கும்போது நான் போகலன்னா நான் ஐ வில் ரிக்ரெட் இட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். ஒரு பெயிண்டில் இருக்குங்க, ஏதோ ஒன்று ஒரு மாத்திரை கொடுங்க, நான் ஒரு 1 hour நான் போயிட்டு வந்துடுறேன், பரவாயில்ல, என் பேச்சை நீ கேட்க மாட்டேன், நீ ஒரு இஷ்டம் நீ பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாரு. எப்படியோ ஒரு வேட்டி கட்டிட்டு சட்டையை போட்டுட்டு சரி 1 hour தம் கட்டிட்டு போய் உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட். ஆனால் என்னால் முடியல, ஒரு கட்டத்தில் பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிடுச்சு, என்னால் முடியல அந்த நேரத்தில். ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து மிஸ்கால்குலேஷன் பண்ணி நரம்பு தளர்ச்சி, போதைக்கு அடிமையாயிட்டேன், 3 மாதம் எந்திக்க முடியாது, 6 மாதம் வரைக்கும் ஷூட்டிங் பண்ண முடியாதுன்னு என்னமோ கற்பனை பண்ணாங்க. ஏதோ டாக்டர் கிட்டலாம் வந்து கேட்டிருக்காங்க, அந்த அவர் டாக்டராக இல்லைன்னு அதான் கேட்டேன் ஃபஸ்ட்டு, அது கன்ஃபார்ம் பண்ணணும். பட் இருந்தாலும் அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன், ரொம்ப நன்றி அவரு. பட் உங்கள் மூலியமாக அந்த நான் தான் சொல்கிறேன், இவங்க தான் ஜேர்னலிஸ்ட், ஆனால் சம்மந்தமே இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. ஓகே ரைட், எனக்கு பிடிக்காமல் நீங்கள் போட்டிருக்கலாம், உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் கற்பனை பண்ணி நீங்கள் போட்டிருக்கலாம். பட் அதான் சொல்கிறேன், எல்லா கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குது, எல்லா நல்லதுலேயும் ஒரு கெட்டது இருக்குது. அந்த கெட்டதில் வந்து நிறைய பேர் ஒரு நல்ல விஷயம் நான் என்ன நடந்ததுன்னா, எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க, எத்தனை பேர் என்னை வந்து லவ் பண்ணுறாங்கன்றது நான் வந்து உணர்ந்தேன் ஒரே வீடியோவில். ஸோ அதனால் வந்து இனிமேல் எந்த ஃபங்க்ஷனாக வந்தாலும் இதுதான் என் சிக்னேச்சர் ஸ்டைல், இதுதான் நான் ஆரம்பிக்க போகிறேன். நிலம் நடக்கும்போது கூட ஒரு செய்தியாக தான் வரும். ஆனால் விஷாலோட வீடியோ, விஷாலுக்கு நடக்கும் வந்தால் உலகம் முழுக்க வந்து ரீச் ஆகுது எனக்கு தெரியாது. ஸோ அதனால் இப்படி தான் ஆரம்பிக்க போகிறேன் இந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும். Thank you. All the very best.